அனைவருக்கும் வணக்கம். குவார்ட்டர்லி ரிசல்ட், அதாவது நிறுவனங்களின் காலாண்டு முடிவுகளை எப்படி பார்ப்பது, அதை பற்றிய ஒரு ஆய்வு. 1. முதலில் ரெவென்யூ, வருவாயை பார்க்க வேண்டும். கடந்த ஆண்டு இதே காலாண்டுடன் ஒப்பிடும்போது வளர்ச்சி உள்ளதா அல்லது இல்லையா? வருவாய் தொடர்ந்து அதிகரிக்கிறதா? இதை பார்க்க வேண்டும். 2. ப்ராஃபிட், லாபம் உயர்ந்துள்ளதா அல்லது குறைந்துள்ளதா? ரெவென்யூ உயர்ந்தும் லாபம் குறைந்தால் செலவுகள் அதிகரிக்கலாம். 3. இபிஎஸ், ஒரு பங்கிற்கான லாபம். இபிஎஸ் கடந்த காலாண்டை விடையும் கடந்த ஆண்டின் இதே காலாண்டை விடவும் உயர்ந்துள்ளதா அல்லது குறைந்துள்ளதா என்று பார்க்க வேண்டும். 4. மார்ஜின், ஆப்ரேட்டிங் மார்ஜின் அல்லது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மேம்பட்டுள்ளதா? மார்ஜின் அதிகரித்தால் நிறுவனம் செலவுகளை சிறப்பாக கட்டுப்படுத்துகிறது என்று அர்த்தம். மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி, அடுத்த காலாண்டுகள் குறித்து நிறுவனங்கள் என்ன கூறுகிறது? எதிர்கால வளர்ச்சி பற்றிய தகவல்களை கவனியுங்கள். ஒரே ஒரு காலாண்டு முடிவுகளை வைத்து முடிவு எடுக்காதீர்கள். குறைந்தது 4-8 காலாண்டுகளின் போக்கை பார்த்து பிறகே ஒரு நிறுவனத்தை மதிப்பிட வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.